ஊராட்சிக்கும் கோயில்பாடி ஊராட்சிக்கு உள்ள அந்த பகுதியும் சேர்த்து இன்றைக்கு முதல் தவணையாக 40 பேவர் பிளாக் சாலைகள் இன்றைக்கு 5 கோடி ரூபாய் செலவிலே துவக்கக்கூடிய இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மதுரை மாவட்ட ஆட்சியர் அவர்களே, மதுரை மாவட்ட கூடுதல் ஆட்சியர் அவர்களே, அதே போல நம்முடைய எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் அவர்களே, ஏடி அவர்களே, ஏஇ அவர்களே, மேற்கு ஒன்றியத்தினுடைய ஆணையாளர்களே, அதிகாரி பெருமக்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த பகுதி இப்போ 10 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய அளவில் குடியிருப்பு பகுதி அதிகப்படியாக நகரத்திற்கு அருகிலே இருக்கிற காரணத்தினால் மிகப்பெரிய அளவிலே வளர்ந்திருக்கிறது. அடிப்படை தேவைகளை, மக்களுடைய பயன்பாட்டிற்கு தேவையான அடிப்படை தேவைகளை இன்னும் இந்த 40 சாலைகள் ஆரம்பித்து முடிவதற்குள்ளாக மீதி எஞ்சியிருக்கக்கூடிய 34 குறுக்கு சாலைகளையும் அதை போல 28 கோடி ரூபாய்க்கு உரிய தார் சாலைகளையும் அமைக்கக்கூட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்து மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த பகுதி மக்களை சந்தித்து அவர்களை குறைகள் எல்லாம் கேட்டறிந்து அதை உடனடியாக செய்ய வேண்டும் என்று சொன்னதனுடைய விளைவாக இன்றைக்கு முதலாக கோயில்பாடியில் இந்த பணி துவக்க விழாவை இன்றைக்கு நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டு துவக்கி இருக்கிறோம். இந்த பணி என்பது 40 பணிகளும் 1 மாத காலத்திற்குள்ளாக இந்த பணி முடியும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த பணி முடியக்கூடிய அடுத்த நிமிடமே மீதி எஞ்சியிருக்கக்கூடிய 34 பாதை சாலைகளையும் முடிக்கப்படும். தார் சாலை முடித்து ஒரு தன்னிறை பெற்ற ஊராட்சியாக கோயில்பாடி இன்னும் 4-5 மாத காலத்திற்குள்ளாக நிச்சயமாக 100% பணியை இந்த அரசு செய்து கொடுக்கும். நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தளவில் எல்லா பணிகளையும் எல்லா மக்களுக்கு தேவையான, அது குடிநீராக இருந்தாலும், சாலையாக இருந்தாலும், மின்விளக்காக இருந்தாலும் அத்தனை பணிகளையும் செய்து தர இருக்கிறோம், செய்து தந்து கொண்டு இருக்கிறார். எனவே இதுவரை நீங்கள் எப்படி இருந்தாலும் கோயில்பாடியுடைய மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய அரசாக நம்முடைய அரசு இருக்கும். அதற்கு முழு ஒத்துழைப்பாக அதிகாரி பெருமக்களும் நாங்களும் உற்ற துணையாக இருப்பாக. அதற்கு பல்வேறு பொறுப்பாளர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அதில் எங்களுடைய ஆர்கே ஜெயராமன் இருக்கிறார், அதே போல ராஜாமணியாக இருக்கட்டும், அதே போல தமிழ்ச்செல்வமாக இருக்கட்டும், ஜிபி ராஜா இருக்கிறார். மட்டுமல்ல இந்த பகுதி கோயில்பாடியில் இருக்கக்கூடிய பல்வேறு மருதாக இருக்கட்டும், ஹரி ராஜா பாலமுருகன், வேல்முருகன், அதே போல பாலமுருகன் போன்ற தம்பிமார்களும், அதே போல நம்முடைய பறவையில் இருக்கக்கூடிய நலச்சங்கங்கள் எந்த நேரத்திலும் எங்களை சந்திக்கலாம். ஏன்னா கிழக்கு தொகுதியை பொறுத்தளவு 150 நலச்சங்கங்கள் இருக்கு. அந்த 150 நலச்சங்களும் எங்களுக்கு தெரியாத சங்கமே இருக்காது. அவங்கெல்லாம் எங்களோட ஏறத்தாழ ஒரு 20 ஆண்டு காலமாக தொடர்பு இருக்கிறாரு. அதனால் முதலாக உங்களை சந்திக்கணும். அதனால் எத்தனை சங்கங்கள் இருக்குதோ அத்தனை சங்கங்களையும் வெகு விரைவில் அத்தனை நலச்சங்கங்களையும் சந்தித்து உங்களுடைய மக்கள், அந்த பகுதியில் இருக்க மக்களுடைய குறைகளை கேட்டு சங்கமும் நீங்கள் அந்த பொறுப்பாளர்களும் எங்களிடத்தில் சொல்லுங்கள், அத்தனையும் நாங்கள் செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு நாள் நேற்றை சொல்லி இன்றைக்கு காலையில் ஏற்பாடு செய்து அதையும் உடனடியாக பணியை துவங்கியிருக்கக்கூடிய அத்தனை அதிகாரி பெருமக்களுக்கும் அதே போல ஆதரவு தந்த பொதுமக்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.